ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் 2 வேரியபிள் கேமை பற்றி பார்த்தோம். இப்போ 3 வேரியபிள் கேமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 3 வேரியபிள் கேம் அப்படின்னா நான் போன வீடியோவில் சொன்னேன். 3 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம 2 power 3 இந்த பற்றி எத்தனை மின்டர்ம்ஸ் வருதுன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 8 மின்டர்ம்ஸ் வருது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர்ஸ் வர மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்கோரோட சீக்வன்ஸ் எழுதும். ஸோ இங்கே போன 2 வேரியபிள் மாதிரி 0 1 எழுதிக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம்னா 0 0 0 1 1 0 1 1 எழுத மாட்டோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே நம்ம இப்படி எழுதணும்னு வைங்களேன், 0 0 0 1 1 0 1 1 எழுதலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவுட்புட் சேஞ்ச் ஆகுது. தென் இந்த இடத்துல வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வருதா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கிரே கோட் சீக்வன்ஸ் கொண்டு வரேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியலன்னா, இப்போ என்னோட 0th மின்டர்ம்லையும் ஃபஸ்ட்டு மின்டர்மையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இதுவே என்னோட ஃபர்ஸ்ட் மின்டர்மையும் செகண்ட் மின்டர்மையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு அவுட்புட் சேஞ்ச் இருக்குது, இங்கே ஒரு அவுட்புட் சேஞ்ச் சீக்வன்ஸ் சேஞ்ச் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் என்னோட கேமேப் போடும்போது இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குங்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரே கோட் சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் வச்சு கொண்டு வராங்க. ஸோ கிரே கோட் சீக்வன்ஸ்னால் நத்திங் பட் அவுட்புட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தான் சேஞ்ச் ஆகணும். லைக் பாருங்க, 0 0 0 1 1 1 1 0 நான் தரும்போது எனக்கு இந்த 0 அந்த ஃபர்ஸ்ட் மின்டர்மில் 0 0. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மின்டர்மில் இங்கே சேமாக வருது, ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரே கோட் சீக்வன்ஸ். ஸோ இப்படி வர மாதிரி நம்ம வந்து நம்மளோட கேமை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுலேயே நான் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட மின்டம் 0, தென் இங்கே 3, தென் இங்கே ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்ஸ் வருதுன்னு வைங்களேன். ஸோ நான் இப்போ எப்படி குரூப் பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு குரூப் எடுக்கலாம், தென் இந்த மாதிரி கூட ஒரு குரூப் எடுக்கலாம். ஸோ இது அட்ஜசன்சி டவுனாகவே எடுக்கலாம், இல்லைனா அதோட ஹரிசாண்டல் சைடும் எடுக்கலாம், வெர்டிக்கல் சைடும் எடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி 4மே ஒன்றா வருதுன்னு வைங்களேன், இதையும் நான் ஒரு குரூப் எடுக்கலாம். ஸோ இப்படி வரத பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர்னு சொல்லுவோம். இல்லைனா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா குவாடுன்னு கூட சொல்லுவோம். ஸோ 4 அட்ஜசன்சி ஒன்ஸ் வந்தால் அதை குவாட்னு சொல்லுவோம். தென் இப்படி டூ குரூப் மட்டும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பேர்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் இப்போ ஒன்று இருக்குன்னு வைங்களேன், சிங்கிள் குரூப் மட்டும் இருக்குன்னா இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு குரூப்பிங் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் இதில் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ என்னோட எஃப்ங்கிற இந்த அவுட் பார்த்தீங்கன்னா எதை வச்சிருக்குன்னா ஏ, பி அண்ட் சிங்கிற 3 வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதோட மின்டர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வருதுன்னா 0 1 2 3. ஸோ இப்படி வருதுன்னு நான் சும்மா அசியூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமேப் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 வேரியபிள் கேமேப், அதாவது 8 மின்டர்ம்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்க, இன்புட் கொடுத்துருக்காங்க, ஏ, பி, சி 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏ மட்டும் இங்கே எழுதிட்டு மேலே வந்து பிசி எழுதிக்கிறேன். ஸோ லாஸ்ட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேலே போய்டும். ஸோ இப்போ நான் அந்த சீக்வன்ஸ் கிரே கோட் சீக்வன்ஸ் படி எதை சொல்லியிருக்கேன். ஸோ 0 1 இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 0 0 1 1 1 1 0ங்கிற கிரே கோட் சீக்வன்ஸ் படி வரும். ஸோ அப்போ என்னோட இன்புட் எப்படி மாறும்னா, அதாவது மின்டர்ம்ஸோட நம்பர்ஸ் எப்படி மாறும்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து எப்போ போல் 0, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் இங்கே தான் என்னோட செகண்ட் போகும். ஸோ கிரே கோட் சீக்வன்ஸ் படி என்னோட இங்கே இருந்தது தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், இங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே 2 இருக்கும்போது எனக்கு இதோட ஃப்ரண்ட்டில் 3 வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் கீழே 0 1 2 3 3 2 முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 4 5 6 இங்கே வரும், 7 இங்கே வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க மின்டர்ம்ஸ் படி உள்ளே வந்து வேல்யூஸ் போட போகிறோம். ஸோ 0லையும் 0 கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கே ஒரு 1, தென் 1 கொடுத்துருக்காங்க, தென் 2 3 அண்ட் 4. ஸோ இப்போ நம்ம எப்படி குரூப்பிங் எடுக்க போகிறோம்னா, ஸோ அட்ஜசன்சியாக பார்த்துடுங்க. ஸோ இப்படி ஒரு குரூப் எடுக்கலாம், தென் நான் வந்து 4 ஒன்ஸையும் சேர்த்து எடுக்கலான்ட்டேன், அதாவது நான் வந்து குவாடாகவும் எடுக்கலான்ட்டேன். ஸோ இப்படி ஒரு குரூப் எடுக்கலாம். இதை வந்து நான் குரூப் 1 வச்சுக்கிறேன், இதை வந்து நான் குரூப் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ குரூப் 1க்கு பாருங்கள், அதாவது லெஃப்ட் சைடு எதை பாயிண்ட் பண்ணுது, ஏ பார் ஏ இருக்கா. ஸோ இதே மாதிரி மேலே வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 0 இருக்கிற இடத்துல அந்த வேரியபிளுக்கு மேலே பார் போட்டுருணும், 1 இருக்கிற இடத்துல அந்த வேரியபிள் அப்படியே போட்டுருணும். ஸோ பி பார் சி, இங்கே பிசின்னு வரும், தென் இங்கே பி சி பார் வரும். ஸோ இப்போ எனக்கு ஏ பாரை மட்டும் தான் பாயிண்ட் பண்ணுது லெஃப்ட் சைட், ஸோ ஏ பாரை போட்டுரும். தென் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க,
நான் பூலியன் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது என்னோட மேலே வந்து எது மட்டும் சேமாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நான் அடுத்து இன்னொரு கேம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொன்று சொல்லித்தரேன். அது பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் எங்கேயும் எக்ஸ்பிரஷன் எடுக்கக்கூடாது. தென் நான் ப்ளஸ் செகண்ட் குரூப் போகும்போது நான் ப்ளஸ் போட்டுக்கணும்னு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு நான் என்ன எடுப்பேன்? ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இது 0 டிஃப்ரென்ஸாக இருக்குது, இந்த 1ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே போயிடும். ஸோ எதெல்லாம் மேலே சேமாக இருக்குது, ஸோ மேலே ஒரே ஒரு குரூப்பை மட்டும் தான் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். அதாவது பி பார் அண்ட் சி பார். ஸோ இதை மட்டும் தான் பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அவ்வளோதாங்க 3 வேரியபிள் கேம் ஆப். தேங்க்யூ.